ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சென்னையோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் தலைநகரமாகவும் இந்தியாவின் முதல் மாநகராட்சியாகவும் இருக்கும் சென்னை 1688 நிறுவப்பட்டுச்சு. இந்தியாவின் 4வது மிகப்பெரிய சிட்டியான சென்னை 1996க்கு முன்னாடி வரைக்கும் மதராசப்பட்டினம், சென்னப்பட்டினம், மெட்ராஸ் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. சென்னை வங்காள விரிகுடாவோட கரையோரத்தில் அமைஞ்சிருக்க ஒரு துறைமுக நகரமாக இருக்குது. இங்கு சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. உலகத்திலே 31வது மிகப்பெரிய நகரமாக சென்னை இருக்குது. 17ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் சென்னைக்குள்ளே வந்ததுலேருந்து சென்னை ஒரு முக்கியமான நகரமாக வளர்ந்து வருது. தென்னிந்தியாவின் வாசல்னு சொல்லப்படுற சென்னையில் இருக்க மெரினா உலகத்திலே மிக நீளமான கடற்கரைகளில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் கோலிவுட்னு சொல்லப்படுற தமிழ் திரைப்படத்துறையின் தாயகமாக சென்னை இருக்குது. சென்னை இந்த பேர் வந்ததுக்கு முன்னாடியிலிருந்தே சென்னைக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. பல்லவ, சோழ மற்றும் விஜயநகர பேரரசுகளில் சென்னை ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. வெளிநாட்டிலேருந்து வர்த்தகர்களும் மத போதகர்களும் சென்னைக்கு கடல் வழியாக தான் வந்திருக்காங்க. அப்போல்லாம் சென்னை ஒரு சின்ன கிராமமாக தான் இருந்திருக்கு. தமிழர்களின் அடையாளங்களில் ஒன்றான சென்னை 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் உருவாயிருக்கு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை நாளாக கொண்டாடப்பட்டு வருது. கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்த பிரான்சிஸ் டே ஆண்ட்ரோகன் தனது உதவியாளருடன் இணைந்து இப்போ இருக்கிற புனித ஜார்ஜ் கோட்டை இருக்கிற இடத்த வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1639ஆம் ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டுச்சு. இந்த இடத்த இவங்க கிட்ட வித்த ஐயப்பன் மற்றும் வேங்கடப்பனின் தந்தையான சென்னப்ப நாயக்கரின் நினைவாக கோட்டைக்கு வடக்கே உள்ள ஊர் சென்னப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டு வந்துச்சு. புனித ஜார்ஜ் கோட்டை இங்க கட்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் சென்னை நகரம் உருவாகி வளர்ந்துச்சுன்னு சொல்லப்பட்டாலும் அதுக்கப்புறம் இந்த நகரத்தோட இணைஞ்ச திருவல்லிக்கேணி, திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர் ஆகிய இடங்கள் அதற்கும் மேலாக பழமையானவைன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டுல இந்த இடத்துக்கு வந்த போர்ச்சுகீசியர்கள் 1522ஆம் ஆண்டு சாந்தோம் என்ற துறைமுகத்தை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் 1612ஆம் ஆண்டு டச்சுக்காரர்களிடம் இந்த இடம் கைமாறுச்சு. இதுக்கப்புறம் 1639ஆம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஏஜென்ட்டுகளான பிரான்சிஸ் டே ஆண்ட்ரோகனால் இந்த இடம் ஆங்கிலேயருக்கான குடியிருப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டதுக்கு அப்புறம் ஜார்ஜ் கோட்டையை மையமாக கொண்டு ஆங்கிலேயர்களின் குடியிருப்பு வளர்ச்சி அடைந்தது. சென்னப்பட்டினத்தை ஒட்டியிருந்த திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், எக்மோர், சேத்பட்டு ஆகிய இடங்கள் சென்னப்பட்டினத்தோட இணைக்கப்பட்டுச்சு. 1522ஆம் ஆண்டு இங்கு வந்த போர்ச்சுகீசியர்கள் சென்ட் தாமஸ் கோட்டையை கட்டினாங்க. இதைத் தொடர்ந்து சென்னை 1688ஆம் ஆண்டு முதல் நகர அவையாக 2ஆம் ஜோசப் மன்னரால் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. இதனால தான் இந்தியாவின் முதல் நகரம் என்ற பெருமையை சென்னை பெற்றிருக்கு. 1746ஆம் ஆண்டு சென்னை நகரையும் ஜார்ஜ் கோட்டையையும் பிரித்தானிய அரசு கைப்பற்றுச்சு. அதுக்கப்புறம் 1749ஆம் ஆண்டு மறுபடியும் சென்னை ஆங்கிலேயர்கள் கைவசமே வந்துச்சு. இதுக்கப்புறம் சென்னை மேலும் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இந்தியாவில் இருக்க முக்கிய நகரங்கள் ரயில் பாதை மூலம் சென்னையுடன் இணைக்கப்பட்டுச்சு. இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு மதராஸ் மாகாணம் என்று தான் அழைக்கப்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 1967ஆம் ஆண்டு மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அப்போத்துல இருந்து தமிழ்நாட்டின் தலைநகரமாக மெட்ராஸ் இருந்துச்சு. 1996ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் மெட்ராஸ்னு அழைக்கப்பட்டு வந்த நகரம் தமிழக அரசால சென்னைன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நகரம் சென்னைன்னு அழைக்கப்பட்டு வருது. டிசம்பர் மாதம் 2004 யாருமே எதிர்பார்க்காத விதத்துல சுனாமி தமிழ்நாட்டை தாக்குச்சு. அதுல பெரிதும் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல சென்னையும் ஒண்ணு. அதையும் சென்னை நகரம் தாண்டி வந்து 375வது சென்னை தினத்தை 2014ஆம் ஆண்டு சென்னை மக்களால கோலாகலமாக கொண்டாடப்பட்டுச்சு. இப்பெல்லாம் இயற்கை பேரிடர்கள் அடிக்கடி சென்னையை தாக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் வெளியூர் மக்களின் தேடல் சென்னையா தான் இருக்கு. என்னதான் வெளியூர் மக்கள் சென்னையை தேடி வந்தாலும் அதுல நிறைய பேர் சென்னையை குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. சென்னையில பிறந்தவங்களை விட சென்னையை நம்பி வந்து இங்க வளர்ந்தவங்க தான் அதிகம். பிகாஸ் சென்னையோட தாரக மந்திரமே அதுதானே, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. நீங்கள் என்ன குறை சொன்னாலும் பரவாயில்ல, சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது.